வெயிட் லாஸ் ட்ரிங்க் செய்கிறதுக்கான ஈஸியான மெத்தட் பார்க்கலாம். ஒரு கப் தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதில் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி துருவி சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து ஆற வச்சிடுங்க. இப்படி செய்கிறதால இஞ்சியோட சாறு அதில் இருக்கிற சத்து எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா கலந்துடும். இந்த ட்ரிங்க்கை நான் எந்த மாதிரியான டைமில் ரெடி பண்ணுவேன்னு சொல்கிறேன். நான் நைட் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முதல்ல இந்த ட்ரிங்க்கை ரெடி பண்ணி ஆற வச்சிடுவேன். டின்னர் முடித்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரிங்க் ஆறி மிதமான சூட்டில் இருக்கும். மிதமான சூடு வந்ததும் இதை வடிகட்டிட்டு அப்படியே நாங்கள் குடிக்கவும் மேலும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்திருக்கிறேன். வானாண்டு நினச்சிங்கன்னா நீங்கள் தேன் சேர்க்க தேவையில்லை. தேசிக்காய் சாரும் சேர்த்து குடிக்கலும். இப்போ நான் இந்த ட்ரிங்க்கை பற்றின என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை சொல்கிறேன். பொதுவாக வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் மார்னிங் வெறும் வயிற்றில் குடித்தா நல்லமென்று சொல்லுவாங்க. எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறனால அப்படி செய்ய இயலாது. அதனால நான் டின்னர் முடிச்சுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு பிறகு நான் இந்த ட்ரிங்க்கை குடிப்பேன். இஞ்சியுமே கூட சேர்த்துக்கூற மாட்டேன், கேஸ்ட்ரிக் கூடையாகும். அதனால் சின்ன துண்டாக நான் சேர்த்துக்குருவேன். அதோட சோறு சாப்பிட்ற அளவையும் கொஞ்சமாக குறைச்சி கொண்டேன். இது மட்டும்தான் நான் செஞ்சது. அடுத்தது ஒரு விஷயம் செய்கிறோம்னு சொன்னால் இது எங்களுக்கு சரியாக வரும், ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட கான்ஃபிடெண்ட்டாக செய்யுங்க. கொஞ்ச நாள் செஞ்சுட்டு மறு இடையில் கைவிடுறது அப்படி எல்லாமே இல்லாமல் கண்டினியூஸாக செஞ்சு பாருங்கள். குறைஞ்சது 1 மாதமாவது எதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பெனிஃபிட்ஸ் எதுவும் இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய் ஃப்ரம் மியாஸ் கிச்சன். டிஸ்க்ளைமர் என்னென்னா இது எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஓகே, பாய்.